நூடுல்ஸ் பண்ண போகிறேன், அதுவும் சப்பாத்தி மாவு வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு உங்கள்கிட்ட கேரட் இருந்தாலும் கேரட்டும் போட்டுக்கலாம். கேரட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து இந்த கேரட்டில் நல்லா கேரட் போடல, உங்களுக்கு என்ன தேவையான காய்கறி இருந்தோ போட்டுக்கலாம். அப்புறம் நான் குடமிளகா போட்டிருக்கேன், ஸ்லைஸாக ஆஃப் குடமிளகா வந்து போட்டுட்டு உங்கள்கிட்ட தக்காளி சாஸ் இருந்தால் சாஸ் போட்டுக்கலாம். எனக்கு சாஸ் வேண்டாம், அதனால் நான் 2 தக்காளியை அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தி மாவு கோதுமை மாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் மாதிரிங்கிறதுக்கு அந்த இதில் இருந்து நூடுல்ஸ் மாதிரி இது பண்ணதுக்கு போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டோம்னா நூடுல்ஸ் வந்துடும். அதை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நல்லா சின்ன சின்னதாக இது பண்ணிவிட்டு நம்ம அந்த இதில் அது நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் மீடியமான இதில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு ஸ்போக்கை வச்சு நல்லா அப்படி லைட்டாக இது பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கடாயில் வந்து மசாலா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா அது கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்து அங்கிட்ட நல்லா மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த கோதுமை நூடுல்ஸு தூக்கி அதில் போட்டோம்னா அப்புறம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மசாலா ஸ்மெல்லும் போயிடும். மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் இதை தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா அதில் மசாலா கிரேவி அதில் நல்லா நூடுல்ஸில் இறங்குற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கோதுமை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சுவையான நம்ம கோதுமையை வச்சு நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அருமையான கோதுமை நூடுல்ஸ்.